நம்ம இன்னைக்கு செட்டிநாட் ஸ்டைலில் மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ஹைலி ரெக்வஸ்டட் வீடியோ. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே இந்த ஸ்பெஷலான ரெசிபி. நம்ம சேனல்லையே நிறைய வெரைட்டியான பிரியாணி ரெசிபிஸ் இருக்குது. குக்கரில் எப்படி மட்டன் பிரியாணி செய்கிறதுன்னு சொல்லி நான் ஆல்ரெடி உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இதுவுமே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வீடியோ படி ஆஸ் இட் இஸ் அப்படியே பண்ணுங்கள். சாதம்லாம் நல்லா உதிரியாக ரொம்பவே பெர்ஃபெக்டான டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகா, 4-5 வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் எடுக்கிறதா இருந்தால் ஒரு பாதி வெங்காயம் எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை, 4-5 கிராம்பு, 2 ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இந்த பொருட்கள் எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்ததும் தண்ணி சேர்த்துடக்கூடாது. ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. அப்போ தான் அரைப்படும். இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு குக்கரில் 1/2 கிலோ அளவு மட்டனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்துருங்க. அடுத்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்க்கறதுனால மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். அடுத்து இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பிரியாணி டேஸ்ட்டாக வரணுன்னா பீசஸ் வந்து அதிகமாக சேர்க்கணும். அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக வரும். அரிசியை அதிகமாக சேர்த்துட்டு கொஞ்சமாக நம்ம மட்டன் சேர்த்தோன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் வராது. நான் பொதுவாக பிரியாணி பண்ணும்போது 200 கிராம் அளவு அரிசி எடுத்தேன்னா 1/2 கிலோ அளவு மட்டன் இல்லைனா சிக்கன் சேர்த்துக்குவேன். அப்போ ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பிரியாணியோடைய சுவை தனியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்த்துட வேண்டாம். கறி முங்குறது அளவுக்கு சேர்த்தா மட்டும் போதும். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துட்டு மூடி போட்டு மூடிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 7 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க. 7 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆக விடுங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஒருவேளை மட்டன் வேகலைன்னா மறுபடிக்கும் மூடி போட்டு மூடிட்டு 2-3 விசில் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவு அரிசி எடுத்துக்கோங்க. நான் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் சாப்பாட்டு அரிசி இல்லைன்னா சீரக சம்பா அரிசி கூட யூஸ் பண்ணலாம். தண்ணி அளவு எப்படி வைக்கணும்னு நான் வீடியோ கடைசியில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த அரிசியை தண்ணி ஊற்றிட்டு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறமா 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அரிசி 1/2 மணி நேரம் கண்டிப்பாக ஊறணும். அடுத்து ஒரு குக்கர் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 பிரிஞ்சி இலை, 1 மராத்தி முக்கு, 1 ஸ்டார் பூ, 1 கல்பாசி இதெல்லாம் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வதக்கிடுங்க. தாளிதம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள் வாக்கில் அரிஞ்சிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து பண்ணும்போது பிரியாணி நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட்டில் இருக்கும். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்குங்க. அப்போ வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். நான் நல்லெண்ணெய் சேர்த்துருந்தேன், அதனால் நுரையாக பொங்கி வந்திருக்கு. நீங்கள் நார்மல் எண்ணெய் சேர்க்கும் போது இந்த மாதிரி வராது. நீங்கள் எப்போதும் குக்கிங் யூஸ் பண்ணுற ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கணும். அப்போ தான் பிரியாணிக்கு நல்ல ஒரு கலரும் டேஸ்ட்டும் கிடைக்கும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இது கூட தக்காளி சேர்த்துக்கோங்க. 1 பெரிய சைஸ் தக்காளியை 1-2 கட் பண்ணிவிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்டாகிறது வரைக்கும் வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கோம்ல மட்டன், அதை சேர்த்துக்கோங்க. தண்ணியை வடிச்சிட்டு மட்டனை மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த தண்ணியை மெஷர் பண்ணி சேர்க்க போகிறோம்.
மட்டன் சேர்த்ததுக்கப்புறமா இது கூட மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் காரம் நல்லா சாப்பிடுவீங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்க்கறதுனால மட்டன் நல்லா சாஃப்டாக இருக்கும், அதுக்காக தான் சேர்க்குறோம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மட்டன் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சதுக்கப்புறமா இது கூட அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. மட்டன் வேக வச்ச தண்ணி 1 கப் அளவுக்கு இருக்குது, அதை சேர்த்துருக்கேன். நம்ம 1 கப் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்தோம், அதுக்கு 1.5 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ மொத்தமாக 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் சாப்பாட்டு அரிசி யூஸ் பண்ணுறதா இருந்தாலோ இல்லைன்னா சீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணுறதா இருந்தாலோ 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இது நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு செக் பண்ணி பாருங்கள். உப்பு நல்லா கரிப்பாக இருக்கணும், அப்போ தான் அது கரெக்டாக வெந்து வரும்போது இருக்கும், அரிசியெல்லாம் வெந்து வரும்போது. அதனால் உப்பு கொஞ்சம் கூடுதலாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே ஊற வச்ச அரிசியை நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு இது போல் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு லேசாக இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக மிக்ஸ் பண்ணிடக்கூடாது, ஜென்ட்லாக இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அரிசி நல்லா மிதந்து வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, அரிசியும் ஓரளவு வெந்திருக்கு. நம்ம இந்த மாதிரி கலந்து விடும்போது அரிசி தண்ணிக்கு மேலே நல்லா மிதந்து வருது. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 1 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆக விடுங்க. ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா தான் ஓப்பன் பண்ணணும். அவ்வளோதான், டேஸ்டியான நல்லா கமக்கிற செட்டிநாட் மட்டன் பிரியாணி சூப்பராக தயாராகிருச்சு. சாதம்னால் நல்லா உதிரியாக, மட்டன் பீசஸ்லாம் நல்லா ஜூஸியாக, ரொம்பவே பெர்ஃபெக்டாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் நீங்கள் வீட்டில் தான் செஞ்சீங்கன்னு நம்பவே மாட்டாங்க, ஏதோ கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தது போல் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு பெர்ஃபெக்டான சுவையோட டேஸ்ட்டோடு இருக்கும். இது கூட வெங்காய ராய்த்தா, அவிச்ச முட்டைலாம் வச்சு சர்வ் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான நான்வெஜ் கிரேவிஸ் கூட வச்சு சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மட்டன் பிரியாணி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.